அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோக நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரவேல் பேசுகிறேன். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் ஆயிருக்காரு 29/6/2024. ரிஷபராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது சனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கார். 29/6 வக்ர நிலை அடைகிறாரு. அந்த வக்ர நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 நாட்கள் வந்து நடைபெறும். அதாவது 14/11/2024 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வக்ரம் வந்து சனீஸ்வரன் வந்து கும்பத்தில் வக்ரமாக இருப்பார். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சனீஸ்வரன் வந்து நல்லது செய்யக்கூடியவர். அதாவது பாக்கியாதிபதி கேந்திராதிபதியும் அவர் தான். அவர் யோகரும் கூட. ரிஷபத்துக்கு சனீஸ்வரன் வந்து நல்லதை நிறையா செய்து கொடுக்கக்கூடியவர் தான் வந்து. அதாவது சனீஸ்வரன் வந்து இப்போ வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். புரட்டாதி நட்சத்திரம் வந்து இப்போ வக்ரம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னோக்கி நகர்வு தான். அதே ராசியில் தான் இருக்கார். இப்போ ஒரு புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துலேருந்து 1ஆம் பாதம் வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வருவார். இப்படி பின்னோக்கி நகர்தான் வரும். அந்த கும்ப ராசிக்குள்ளேயே தான் இருக்கார். இப்போ வக்ரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் அந்த வக்ரம்ங்கிறது. அக்கறை அதிகமாக எடுத்துக்கிறது தான் அந்த வக்ரம் அப்படிங்கிறது. சனீஸ்வரன் வக்ரமாக இருந்தால் அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலையோ தொழில் இது ஒன்லி கொஞ்சம் ஈடுபாடாக இருப்பாங்க. எப்போவுமே ஜாதகத்திலே சனீஸ்வரன் வக்ரமாக இருந்தால் அந்த வேலை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடாக இருப்பாங்க. அது வெற்றி அடைகிறது வேறு, ஒரு ஈடுபாடாக செய்யக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் ஸ்தானத்தில் இருக்கார். 10ங்கிறது நம்ம தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி நம்மளுடைய செயல்திறனும் சொல்லக்கூடிய இடமே அந்த 10ஆம் வீடு தான். இந்த 10ஆம் வீட்டில் எப்போவுமே பாப கிரகங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதக ரீதியாகவே பாப கிரகங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு எதுக்கும் பயப்படாமல் துணிஞ்சு செய்வாங்க. வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது 10ஆம் அதிபதி. அவர் சனீஸ்வரன் நல்லா இருக்கணும் இதெல்லாம். ஆனால் அந்த 10ஆம் வீட்டில் பாப கிரகங்கள் இருந்தாவோ வக்ர கிரகம் இருந்தாவோ தொழிலை துணிஞ்சு செய்வாங்க. எந்த ஒரு வேலையுமே செயல்திறன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 10ல் இவர் வந்து வக்ரமாக இருக்கார். வக்ரமாக இருக்கிறதுங்கிறதே தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கறையாக இருக்கிறது, புதிய தொழிலை துவங்கிறது, ஒரு வேலை கிடைக்கிறது, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு கூட்டாளிகளால் நன்மை கிடைக்கிறது, புதுசாக கூட்டு தொழில் சேர்ந்து செய்கிறது, எந்த சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தொழிலாக நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அது புதுசாக அந்த புதுப்பிக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய ஐடியாக்கள்லாம் இப்போ வந்து தோணும், அதை செயல்படுத்துவாங்க. வேலை வாய்ப்பு தொழிலில் அதே மாதிரி சுயதொழில் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக போடாமல் அளவாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பெரிய லெவலில் போட்டால் அது கொஞ்சம் லாஸும் பண்ணும். ஏன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் லாஸும் பண்ணணும். அதனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். ஆனால் அதே மாதிரி வேலை பொருளாதாரம் எல்லாம் உயர்வில் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர் பதவி கிடைக்கிறது, வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கிறது. பயணங்கள் வந்து அதிக அலைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை பொழுதுமே அப்படித்தான் இருக்கும். இப்போ வக்ரமாக இருக்கிறப்ப அக்கறையாக எல்லா வேலையும் செய்கிறது, வருமானத்துக்கு இது பண்ணுறது எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வக்ர பார்வை அப்படிங்கிறதே அந்த பார்வையே அந்த எந்த பாவத்தை பார்க்குதோ எப்பவுமே சனீஸ்வரனுடைய பார்வை ரொம்ப சிக்கலாக தான் இருக்கும். இப்போ 12ஆம் வீட்டை வக்ரமாக பார்க்குறப்ப அலைச்சல்கள் கூடுதலாக அதிகரிக்கும். வேலை விஷயமாவோ பயணங்களோ வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். அதில் அலைச்சல்கள், நிம்மதியாக தூக்கம் இருக்காது, அப்படிலாம் பண்ணும். அதேமாதிரி 4ஆம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 4ஆம் ஸ்தானம் வக்ரமாக பார்க்குறப்ப வீடு வாகனங்கள் அது விரைவுபடுத்துறதோ, இல்லைன்னா ஒரு இடத்துல வீடு கட்டுறதோ, இல்லைன்னா பழைய வீடுகளை இடித்து கட்டுறதோ, அதுக்கு லோன்கள் வாங்குறது, இல்லை வாகனம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறது, அது வாகனம் பழுது நீக்கிறது, இது மாதிரி எல்லாம் வண்டி வாகனங்கள் இடம் வீடு இதிலெல்லாம் வந்து பிரச்சனை. அதேமாதிரி சுகஸ்தானம் கொஞ்சம் கெடுக்கும். அந்த உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, சின்ன அறுவை சிகிச்சை பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி சொல்லக்கூடிய இடம். அதில் வந்து எப்போவுமே சனீஸ்வரன் மறதியை மறக்க வச்சிருவார். அது மறதி அப்படிங்கிறது சனீஸ்வரனால் வரக்கூடியது தான். அதாவது 7 சனி அஷ்டம சனி மாதிரி காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு மறதிகள் தான் அதிகமாக வரும். அது நம்மளால் எவ்வளோ படித்தாலும் நம்ம மனசில் இருக்காது. இப்போ இதில் சனீஸ்வரன் 4ஆம் வீட்டை வக்ரமாக பார்க்குறதுனால அந்த உயர் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைஞ்சல் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்துக்கு கிடைக்கும். தாயாருடைய உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசப்படுத்தும். அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வீடு இடம் இதில் எல்லாத்தையுமே கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணும். கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். இல்லைன்னா ஒரு கடன் அடைச்சிட்டு இன்னொரு கடனை வாங்குற மாதிரி போகணும். இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் ஸ்தானத்தை வக்ர பார்வையாக பார்க்குறப்ப திருமணம் ரொம்ப வயசாகிடுச்சு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். அதே மாதிரி அந்த வயசு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாண வயசு வந்து ஒரு 10 வருஷம் 7 வருஷத்துக்கு மேலே அப்படிலாம் வித்தியாசமாக ரொம்ப வருஷங்கள் 10-12 வருஷம் அப்படிலாம் வித்தியாசமாக வரக்கூடிய இந்த சனீஸ்வரனுடைய பார்வை அங்கே இருந்தாவோ அந்த மாதிரிலாம் திருமணங்கள் நடக்கும்.
இப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்பு ரிஷபராசிக்கு வந்து இருக்குது. ரொம்ப காலதாமதம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை பொருளாதாரம் வந்து உயரும். அதேமாதிரி அவர் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். இப்போ புரட்டாதியில் தான் இருக்கார். புரட்டாதியில் இருக்கார், வக்ரமாக இருக்கார். அப்போ புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குரு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு 8ஆம் அதிபதி, அதே மாதிரி 11ஆம் அதிபதி. இப்போ 8ஆம் வீடு இழப்பீடு சொல்லக்கூடிய இடம். அவருடைய நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் எப்பவுமே இருக்கிறப்ப வேலை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சுப செலவுகள் வரும், சுப விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாபங்களும் வந்துடும். சனீஸ்வரன் குருவுடைய நட்சத்திரம் எப்பவுமே லாபங்கள்லாம் வந்துடும், நம்ம தேவையான அளவு பூர்த்தி ஆயிரும். இருந்தாலும் விரயங்கள் அப்படிங்கிறது அசுப விரயமாக இல்லாமல் சுப விரயங்களாக பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். லாபங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். சுப விரயங்கள் அதிக அளவு வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அசுப விரயம்லாம் பண்ணாவே நல்லது தான். இருந்தாலும் இழப்பீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாகவோ நம்ம கையிருப்பை இழக்கிறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அது இருக்கும். இருந்தாலும் குரு நட்சத்திரத்தில் ஓரளவு நன்மைகள் இருக்குது. ராகுனுடைய நட்சத்திரம் வர்றப்போ தான் சில ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு வக்ர கிரகத்தோடையே வக்ர சாரத்துலேயே வர்றது ஒரு சில ஏமாற்றங்களே சந்திக்க விடும். அதனால் பொருளாதாரத்திலே அதாவது கொடுக்கல் வாங்கல அந்த பொருட்களிலோ வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். புதுசாக முதலீடு பண்ணி செய்கிறவங்க பார்த்து அளவான முதலீடுகள் பண்ணிக்கணும். ஒருத்தர் நம்பி ஏமாறுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுனுடைய நட்சத்திரம் செய்யும். அதேமாதிரி ராகு நட்சத்திரத்தில் பணம் பொருளாதாரம் உயர்வாக கிடைக்கும். ஆனால் எப்பவுமே ராகுனுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து கெடுக்கக்கூடியவர் தான். அது ஆரம்பத்தில் நிறையா கொடுத்தாலும் பின்னாடி வந்து பிடுங்கிடுவார். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் அவர் வர்றப்போ அதே செயல்பாடுகள் தான் இருக்காங்க. பெருசாக வேலைகள் போகும், ஆனால் வேலைகள் நடக்கும். ரொம்ப உயர்வாக போனால் மறுபடியும் கீழே இறங்கி வரும். அதனால் அதுக்கு தகுந்தாற் போல் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. வேலை ஒரு சுயதொழில் பண்ணுறவங்க எல்லாமே வேலையிலே அதே மாதிரி மாற்றங்கள் பயணங்கள் இதெல்லாமே அதிகரிக்கும். சனீஸ்வரன் வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யோகமான வேலையில் தான் செய்ய போகிறார். ரொம்ப டிஸ்டர்ப் இல்லை. அது வக்ரம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலமாக வேலையை புதுசாக வந்து யோசித்து செய்யக்கூடிய தன்மையை நிறையா வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதுலேயுமே. அது சனி பிரீத்தியாக வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுக்கு வந்து ஏழைகளை சொல்லக்கூடியது, ஒரு கூலி தொழிலாளிகளை சொல்லக்கூடியது, ஒரு மாற்றுத்திறனாளிகளை சொல்லக்கூடியது வந்து அதை காரகங்கிறது. அப்போ நம்ம அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது, அதை ஒரு வஸ்திர தானம் அன்னதானம் செய்கிறது இதெல்லாம் செய்துட்டு வந்துட்டு இருந்தால் அந்த சனி பிரீதி ஆகும். கைவிடப்பட்டவங்க, அனாதையாக இருக்கக்கூடியவங்க, யாரும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, ஒரு கூலி தொழிலாளிகள், வறுமையில் இருக்கக்கூடியவங்க, ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான உதவிகள், உணவு கொடுத்து உதவி செய்கிறது, ஒரு அன்னதானங்கள் வஸ்திர தானம் கொடுக்கறது, அவங்களுக்கு இருப்பிடத்துக்கோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா மருத்துவ சேவைகள் பண்ணுறதோ அது மாதிரி பண உதவிகளோ அது செய்தலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உபகரணங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் கொடுக்கறது, அவங்க இருப்பிடத்துக்கு உதவி செய்கிறதோ மருத்துவத்துக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி உதவிகளை செய்துட்டு வர்றப்ப சனி பிரீத்தியாகும். விபத்தில் காயமடைஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறது, எதிர்பாராத உதவிகளை நம்ம செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது சனி பிரீத்தியாகும். அது புண்ணிய காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஏன்னா கர்ம கிரகமே சனீஸ்வரன் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீம்பாக இருந்துகிட்டு இருந்தால் கட்டாயம் சனீஸ்வரனோட இதில் நிறைய நன்மைகளை தவற விட்டுரும். அதனால் மனசார வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு உதவி செய்கிறது மூலமாக சனி பிரீத்தி ஆகும். அது ஏழைகளோ கஷ்டப்படுறவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்குலாம் அந்த உதவிகளை செய்கிறப்ப கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா சனி பிரீத்தி ஆகும். அதனால் சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள் வந்து வராது. அதேமாதிரி வழிபாடுன்னு பார்த்தா ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கால பைரவரை வந்து நல்லா வழிபட்டு வர்றது நல்லது. அதாவது சனிக்கிழமை ராகு காலத்துலேயும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்துட்டு வரலாம். அதேமாதிரி தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்துட்டு வரலாம். அந்த மாதிரி சனீஸ்வரனை அவங்க வழிபடுறதோட கால பைரவரை வழிபட்டு வர்றது விசேஷ நட்பலன்கள்லாம் தரக்கூடியதாக இருக்குது. அஷ்டமி நாளில் தேய்பிரை அஷ்டமியில் வழிபட்டுலாம் அனுதினமே கால பைரவர் கோயிலுக்கு போய் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுதினமே போய் வழிபட்டு வரலாம். என்ன வழிபாடுகள் இருந்தாலும் ஒரு தான தர்மமும் போயிட்டே இருக்கணும். அதேமாதிரி இடிந்த கோயில்கள், பழைய கோயில் இடிந்த கோயிலில் புனரமைக்கிறது, ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிற இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் செய்கிறது, கோயிலுக்கோ கட்டிட வேலைகளுக்கோ அந்த கட்டிட வேலைக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறது, மணல் கல் அந்த மாதிரி எல்லாம் பொருட்களை கொடுக்குறது, சிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் பொருள் உதவி அந்த மாதிரி கொடுத்து உதவி செய்கிறது, பண உதவிகள் செய்கிறது, நம்மளும் அதில் உழைக்கிறது அந்த கோயில் இதுக்காக, கோயில் பணிக்காக, திருப்பணிக்காக இதெல்லாம் வந்து செய்துட்டு இருக்கிறப்ப கட்டாயம் சனி பிரீத்தி ஆகும் அப்படிங்கிறது தான். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. வக்ரம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலமாக வேலை செய்யக்கூடியது தான். இப்போ பொருளாதார ரீதியாகவும் உயரும், ஒரு வேலையிலேயும் ஒரு மாற்றங்கள் நடக்கும், தொழிலையும் ஒரு மாற்றங்கள் நடக்கும். எதுலேயும் இந்த ராகு நட்சத்திரத்தில் வர்றப்ப மட்டுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டியது தான்.
ஏன்னா ராகு நட்சத்திரம் சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது. அதுக்கு தான் நம்ம சனி பிரீத்தியாக அந்த வழிபாடுகளையும் தான தர்ம காரியங்களையும் மனசார செய்துட்டு வர்றப்ப கட்டாயம் சனீஸ்வரனுடைய அந்த தாக்கத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா விடுபடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.